Welcome to Tasty with me Kiruthiga, Foggy, Knolls. நான் Wagamon ஸ்டே பண்ணி ரெசார்ட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கேவ் ரூம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. காலையில் வந்து சாப்பிடாம பசி பயங்கரமாக எடுக்குது. இவங்களாம் மட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. தேனியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. நான் மட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. இங்கே வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் கேரளா சாப்பாடு சாப்பிட போகிறேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். அவுட்ஃபிட் பை ஜசல்வாஸ். ஆல்ரெடி நான் அந்த vlogலையும் சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பாக்கெட் இருக்க பிளாசோ பேண்ட் கிடச்சிது, அதனால. ஸோ ரெடி, சாப்பிட போகிறோம். வாவ், சூப்பர் பிளாட்டிங். இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போயிட்டோம் அப்படின்னா சர்வ் பண்ணுறது, புஃபேயாக இருந்தால் புஃபேலேருந்து எடுத்துகிட்டு வந்து தட்டில் தருது, இது எல்லாமே என்னோட வேலை தான். அதனால் இன்றைக்கி நான் தான் அதை செஞ்சாகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஏன்னா இந்த நாள் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹாலிடே, அதனால் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் இந்த வேலையெல்லாம் நானே செஞ்சுருவேன். சாப்பிட்ரு மம்மி. நான் அதை வைக்கிறேன் மம்மி. இந்த பேபி உனக்கு வந்து நார்மல் ரைஸ் தரேன். நான் இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்றேன். ஒயிட் ரைஸ் எடுத்து வாயில் போட்டுக்கோ. கொஞ்சம் நிறைய சாப்பிட்டா குறைஞ்சிட மாட்டீங்க, நல்லா சாப்பிடுங்க. நான் இங்கே உட்காரவா? நான் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். கேரளா ரைஸும் நார்மல் ரைஸும் கொடுத்துருக்காங்க. மீன் குழம்பு, ரசம், அவியல், மீன் ஃப்ரை, சேமியா பாயசம். இதில் வந்து சோறை போட்டு ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்கா என் பொண்ணு. இது வந்து பச்சடி, பீட்ரூட் பச்சடி, சாம்பார், மோர் குழம்பு, ப்ரான் ஃப்ரை. இது வந்து சம்மந்தி. அங்கே வந்து ஸ்குவிட்டும் அப்பளமும் இருக்குது, பப்படம். மோர் குழம்பு. ஓகே, நான் வந்து அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஸ்ரதுக்கு மீன் குழம்பு. இப்போ தெரியுதா ஏன் உங்கள் டாக்டரை வச்சுன்னு ஷோ பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறீங்கல்ல? இப்படி தான். திஸ் வாட் ஹேப்பன் இஃப் மை டாட்டர் கம்ஸ். நான் கொஞ்சம் தான் கொடுக்குறேன், உனக்கு பிடிச்சா நீ சாப்பிடு. ஓகே, இப்போ நான் சாப்பிடலாமா? உங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டேன்னா. அது வந்து பச்சடி, அது சும்மா அப்படியே சாப்பிட்ணும், சோறில் போட்டு சாப்பிட்றது இல்லை. இந்தா ஸ்ரது, உனக்கு மீன். இந்த பச்சடி முதல்ல எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறோம். பச்சடி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சாம்பார் தான் சாப்பிட போகிறேன் நான். இவங்க சாம்பார், அதாவது கேரளா ஸ்டைல் சாம்பார் வந்து அரைச்சி விட்டு கெட்டியாக இருக்கும், அதனால் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ப்ரான் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ப்ரான் யாரும் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சுருக்காங்க. கிட்ஸு சாப்பிடாதுங்க, ஸ்குவிட்டு சாப்பிடுங்க அதுங்க. ஓகே, சரி ஹம்மே லஞ்சு. என் வீட்டுக்கார் பாவம், ஏன்னா அவங்க தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. சாம்பார் அருமைங்க, கொஞ்சம் காரம், அதாவது சாம்பாரே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது, பட் சூப்பராக இருக்குது. ப்ரான் வந்து வெறும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் காரம் தான், குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது. என் பொண்ணு அப்படியே ஸ்பூனில் மீன் குழம்பு சாப்பிட்றான். என்ன மாதிரியான ஆள் பார்த்தீங்களா? உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியிலையும் ஸ்பேஸ் இருக்குது, நாங்கள் இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். லொக்கேஷன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அதுவும் வேற காலையில் நாங்கள் வரும்போது சரியான வெயில் இருந்தது, இப்போ அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகி சிலுன்னு ஆயிடுச்சு. ஓ, எடுத்துக்கிறியாடா? ஓகே, நெக்ஸ்ட் நான் அவியல் சாப்பிட்றேன். நல்லாயிருக்கு, முருங்கைக்காயெல்லாம் போட்டு நிறைய காயெல்லாம் போட்டு அருமையாக செஞ்சுருக்காங்க. என்னடா கொஞ்சம் ரீசெண்டாக இதெல்லாமே சாப்பிட்ட மாதிரி இருக்கு, ஏன்னா இப்போ தான் கேரளா ட்ரிப்பில் போட் ஹவுஸில் ஃபுல்லாக இதுதான். அவியல், பீட்ரூட் பச்சடி, சம்மந்தி, இதெல்லாம் கேரளா ட்ரிப் போட் ஹவுஸில் நல்லா சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க எங்கள் ஃபுட்டு. இன்றைக்கி வந்து இப்போ வந்து டைம் வந்து 2 o'clock தான் ஆகுது, ஆனால் செம்மையாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு, அது மாதிரி க்ளவுடி ஆகிடுச்சு, மழை வர மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையான கிளைமேட். இங்கே கீழே ஒரு ஸ்ட்ரீம் இருக்கான், அதில் போய் குளிக்க. ஓ சூப்பர். அந்த சம்மந்தி அருமைங்க, நல்லா காஞ்ச மிளகாவும் தேங்காயும் வச்சு அரைச்சிருக்காங்க, அருமையாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு மீன் குழம்பு அட்டகாசமாக செய்ய வரும்.
எங்கள் அம்மா கேட்பாங்க, இந்த சம்மந்திலாம் நான் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்ததே இல்லை, இவ்வளோ பாராட்டுறா இங்கே வந்து அப்படின்மா. எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாலும் நான் பாராட்ட தான் செய்வேன். சரி இல்லைன்னு சொல்லுங்கள். நான் மட்டும்தான் குடும்பத்திலே சாப்பாடை விரும்பி சாப்பிட்ற பொண்ணு. மீன் குழம்புல இந்த கேரளாவில் யூஸ் பண்ணுற புளி போட்டிருக்காங்க. அது கொடம்புளியா கொடும் புளியான்னு தெரியல, ப்ளீஸ் கரெக்ட் மீ. மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். செல்லம் எனக்கு ஒரே ஒரு அப்பளம் தருவியாடா? நல்லா இருக்கு. கொஞ்சம் புளிப்பு, அந்த ஸ்பெஷல் இவங்களோட புளி போடுறனால அந்த லைட்டாக அந்த ஒரு புளிப்போட நல்லா இருக்கு. ஆனால் தேங்காய் அரைச்சி போட்ட குழம்பு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்காங்க. நான் தேங்காய் எண்ணெய்ன்னு சொன்னாலே அதுவும் சாப்பிட மாட்டாங்க, அதனால நாங்கள் வந்து எல்லாம் சொல்லவே இல்லை. இந்த ஸ்குவிட்டு மட்டும் சாப்பிட்டு நான் முடிச்சுக்கிட்டுமா வீடியோவை. பாவம் அருண் இன்னும் சாப்பிடாமே இருக்காங்க. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. உனக்குமா? உனக்கு இல்லைடா? லயாக்கு என்ன பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்காடா உனக்கு? மீனும் பிடிச்சிருக்கு. ஸ்குவிட்டு காரசாரமாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூவியாலாம் இல்லாமல் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் ஃப்ளேவராக இருக்கு. மோர் குழம்புக்கு அந்த சம்மந்தி தொட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு, பட் ஸ்டில் நல்லாயிருக்கும். எனக்கு லயாவுக்கு மோர் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஸ்ரத்துக்கும் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? அப்புறம் ஏன் கம்மியாக சாப்பிட்ட? நைட் உனக்கு கறி. ஓகே, வரும்போது என்ன வெயில் அடிக்கிற ஊர் கூட்டின்னு வந்தீங்கன்னு எல்லாரும் திட்டினே வந்தாங்க. பாருங்க, செம்ம கிளைமேட்டு. ஆக்சுவலாக எங்கேயுமே போக வேணாம்டா, இந்த கிளாஸ் பிரிட்ஜு கிட்ட உட்காந்து என்ஜாய் பண்ணாலே செம்மையாக இருக்கும். என்னடா அவ்வளோ அழகாக இருக்குல்லடா இந்த ஊர். ஆக்சுவலாக நாங்கள் எங்கேயுமே போக வேணாம், இந்த பாறைக்கிட்ட உட்காந்து அந்த சீனரியை பார்த்தா போதும். கிளாஸ் பிரிட்ஜ் கிட்ட உட்காந்து சீனரியை பார்த்தாலே அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கு. லஞ்ச் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. டின்னருன்ட்டு ஏன்னா கிளைமேட்டே டின்னருக்கு எவ்வளோ இருட்டாக இருக்குமோ அந்த இருட்டாக மாறிடுச்சு. நாங்கள் வரும்போது சொல்லுன்னு வெயில் அடிச்சுங்க. இப்போ செம்ம மழை. கிளைமேட்டே பியூட்டிஃபுல்லான கிளைமேட்டாக மாறிடுச்சு. குட்டீஸ்ங்களுக்குலாம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் கிளைமேட்டாக மாறிடுச்சு. அருமையான சாப்பாடு. ஃபாகி நால்ஸில் லஞ்ச் சாப்பிட்டோம். இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லஞ்ச் கொடுக்குறாங்க. ஆன் புக்கிங்ஸ் வெளியிலேருந்தும் வேகமனுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா ஆன் புக்கிங்ஸ் வந்து புக் பண்ணிவிட்டு வந்து ஃபுட்டு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட சாப்பிட்ற மாதிரியான வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வழியாக தான்டா போகிறோம், தெரியுதா? குழந்தைங்களோட வீடியோ பண்ணுங்கன்னு கேட்டிங்களே. வீடியோ பண்ணுறது எனக்கு எவ்வளோ கஷ்டமான விஷயம், ஆனால் இதுதான் ஜாலியான விஷயமா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதனால டேஸ்டி வித் கிருத்திகா சேனலை மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் கூட சேர்த்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பாய்.